ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜி எழுதுறேன். போன வீடியோனா ஆம்னிசியன்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 6ல் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு டைம் வந்து முடிஞ்சு எல்லா மக்களும் வந்து சாக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை மட்டும் வந்து காட்டியிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதான் அந்த வீடியோவான ஆம்னிசியன்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 7ல் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனல் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனை எல்லா மக்களையும் வந்து கொண்டுட்டு இம்ப் வந்து என்ன சொல்லுதுன்னா, வாவ் சூப்பர், எல்லாருமே வந்து கலக்கிட்டீங்க. இப்போ வந்து எக்ஸாக்டா இங்க வந்து என்ன நடந்திருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு ரயில் பெட்டியை நான் வந்து பார்க்க போயிருந்தேன். அப்போ இம்ப் முன்னாடி கிம் டோக்ஷா இன்னும் வந்து 4 பேர் மட்டும் தான் வந்து இருக்காங்க. அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. மற்ற எல்லா மக்களும் வந்து செத்து போயிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, முக்கிய காட்சி #1 உங்க தகுதியை வந்து நிரூபிங்க. இப்போ வந்து கிளியர் வந்து பண்ணப்பட்டது. புல்குவாங்கா லைன் ட்ரெயின் வந்து 34 கம்பார்ட்மெண்ட் 3807. உயிர் பிழைச்சவங்களோட எண்ணிக்கை வந்து 5 பேர். உயிர் பிழைச்சவங்க வந்து யார் யாருன்னா, லீ அயுன் சங், யோசங்கா, லீ கில்யாங், ஆன் மியாங்கோ. அப்போ வந்து கிம் நமூன் வந்து தலை வெடிச்சு வந்து செத்து போய் வந்து கிடக்கிறான். நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, கிம் டோக்ஷா அப்படின்னு வந்து அவனோட பேரை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து நம்மகிட்ட ஒரு பிளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க. அந்த சீனில் கிம் நமூன் வந்து என்ன சொல்கிறேன்னா, சாகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து காப்பாற்று, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்று, நான் உன்னை வந்து கெஞ்சி கேட்குறேன். ஏன் நான் மட்டும் மக்கள்கள் மாதிரி உயிர் வாழ்றது வந்து முக்கியம் தானே, அவ்வளோ தெளிவாக வந்து இந்த விஷயம் வந்து இல்லை அப்படின்னு வந்து டொக்ஷாவை பார்த்து வந்து கிம் நமூன் வந்து கேட்கும்போது டொக்ஷா வந்து என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி உலகத்தோட சட்டம் வந்து அதுதான், நீ தானே வந்து முதலே வந்து என்கிட்ட வந்து சொன்ன புது உலகத்துக்கு புது சட்டங்கள் வந்து தேவைன்னு அப்படின்னு சொல்லும்போது கிம் நமூன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை நான் வந்து சாக வந்து விரும்பலை, ப்ளீஸ் வந்து என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்து இருக்கும்போது அப்போ டொக்ஷா முன்னாடியே கிம் நமூனோட தலை வெடிச்சு அவன் வந்து சாகிறான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. டொக்ஷா வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீ சொன்னது வந்து கரெக்டு தான், நானும் வந்து உன்ன மாதிரி தான் இப்போ வந்து இருக்கிறேன். இங்கே இருந்த எல்லாரையுமே நான் வந்து காப்பாற்றிருக்கலாம். எனக்கு வந்து வருத்தம் இல்லைன்னு மற்றவங்க வந்து சொன்னால் அது வந்து ஒரு பொய். ஆனால் வந்து அது எனக்கு ஆச்சரியமாக வந்து இருக்குது. அதுதான் வந்து ஏன் நான் எப்படி இந்த கூட்டத்தோட வந்து இருக்க வந்து முடியும், அதுதான் வந்து எனக்கு வந்து தெரியல. நான் வெறும் அந்த நாவலை மட்டும்தான் வந்து படித்தேன். வேறு எந்த விஷயத்தையுமே நான் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து பண்ணவே வந்து இல்லை. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, மொத்தமாக 124 உயிர் இனங்களை நீங்கள் வந்து கொண்டு இருக்கீங்க. கில் ஹிஸ்ட்ரி ஒரு வெட்டுக்கிளி 123 வெட்டுக்கிளியோட முட்டைகள். டொக்ஷா வந்து என்ன சொல்கிறேன்னா, ரத்தம் எல்லாமே இப்போ வந்து கிளியர் ஆகிருச்சு. ஜன்னலும் இப்போ வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து வெளியே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, எதிர்ப்பு சக்தி இல்லாத உயிரினங்களை வந்து கொன்னதுக்காக உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காயின்ஸோட மதிப்பு இப்போ வந்து பாதியாக வந்து குறைக்கப்படுது. உங்களுக்கு இப்போ 6200 காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. உங்கள் ஸ்டேட் பாயிண்ட்ஸோட லெவலை இன்க்ரீஸ் வந்து பண்ண வந்து யூஸ் பண்ணுற காயின்ஸோட எண்ணிக்கை தானாகவே இப்போ வந்து கழிக்கப்படும். உங்ககிட்ட இப்போ 3500 காயின்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. அப்போ டொக்ஷா வந்து திரும்பி வந்து பார்க்குறான். நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வந்து என்ன வருதுன்னா, அதிகப்படியான கொலைகள் காரணமாக நீங்கள் இப்போ மாஸ் கொலைக்காரன் அப்படின்ற ஒரு சாதனையை வந்து பெற்றிருக்கீங்க. ரெகுலர் ரிவார்டாக 300 காயின்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து ஆதாயமாக வந்து இந்த வாட்டி வந்து கிடைச்சிருக்கு. சேனல் யூசேஜ் பீஸுக்காக 100 காயின்ஸ் இப்போ வந்து உங்கள் இடத்துல இருந்து குறைக்கப்படுது. அடிஷ்னல் ரிவார்ட்ஸ் இப்போ வந்து கணக்கிட வந்து படிக்கிறது அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்கு. அப்போ ட்ரெயினுக்கு வெளியே வந்து ரொம்ப வந்து வெளிச்சமாக வந்து இருக்குது. இந்த விஷயத்தை யோசங்கா, ஆன், லீ அயோன்சாங், அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனான லீ கில்யாங் எல்லாருமே வந்து டொக்ஷாவும் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. ஆன் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ட்ரெயின் இப்போ வந்து மூவ் ஆகுது, நான் இப்போ வந்து ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது டொக்ஷா வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு உலகம் அழிக்கப்பட்டு இப்போ ஒரு புது உலகம் வந்து பிறக்கப்பட்டு வந்து இருக்கு, அப்புறம் வந்து நான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ ட்ரெயினுக்கு வெளியே மான்சஸ் கூட ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஜெட்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து வந்து ஆன் சாக்காய் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன என்ன இதெல்லாம் சொர்க்கமா, இது நம்ம வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது இம்ப் அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, வாவ் அமேசிங். டொக்ஷா வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்தோட முடிவை தெரிஞ்ச ஒரு ரீடர் நான் மட்டும்தான். நெக்ஸ்ட் சீனில் ரயில் வந்து ட்ராக்ல வந்து போயிட்டு வந்து இருக்கும்போது ஒரு பாம்பு மான்ஸ்டர் பாலத்துக்கிட்ட வந்து இருக்கு. இதை பார்த்து வந்து ஆண் வந்து பயப்படுறாப்புல. ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஏன் இப்போ ரயில் வந்து ஸ்டாப் ஆகுது, அந்த மான்ஸ்டர் நம்ம கிட்ட தான் வந்து இப்போ வந்து வரும், இல்லை அது நம்ம கிட்ட இப்போ வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது டொக்ஷா வந்து என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் ஒரு இக்தியோசோர் கடல் பாம்புன்னு வந்து சொல்லப்படுற மான்ஸ்டர் தான் வந்து அந்த மான்ஸ்டர். வேஸ் ஆஃப் சர்வேவில் அது வந்து ஒரு 7th கிரேடை வந்து சேர்ந்த மான்ஸ்டர். அப்போ லீ அயான் சங் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன எலோட வந்து இது இங்கே வந்து என்னடா வந்து நடந்துட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டொக்ஷா வந்து என்ன நினைக்கிறேன்னா,
காட்சிகள் வேஸ் ஆஃப் சர்வைவல் உலகத்தில் வந்து நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் முன் உரிமை வந்து கொடுக்கப்படுது. அதனால் அந்த சூழ்நிலையில் நாம் வந்து பாதுகாக்கப்படுற வரைக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்து மாட்டாங்க. இப்போதைக்கு 1 2 3 20 21 டோட்டலாக வந்து 21 பேர் இருந்தாலும் இதில் வந்து ஆச்சரியப்பட எதுவுமே வந்து இல்லை. ஆனாலும் அந்த இம்பு இப்போ வந்து ஹாப்பியாக வந்து இருக்கிறான். அந்த மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த சேனலோட வந்து இணைக்கப்பட்டு விண்மீன்களோட எண்ணிக்கையை வந்து அது வந்து குறிக்குது. நட்சத்திர கூட்டங்கள் இந்த வேர்ல்ட் ஆஃப் வேஸ் ஆஃப் சர்வைவலில் வந்து இருக்கிற ஒரு மர்மமான விஷயங்கள் வந்து இதுதான். அந்த நட்சத்திர கூட்டங்கள் இந்த துயரத்தோட மூளையா வந்து இருக்காங்க. தொலை தூரத்தில் வந்து இருக்கிற நெபுலாக்களின் மேலே உட்காந்துக்கிட்டு நம்மளை அவங்க இப்போ வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. இன்னும் தெளிவாக வந்து சொல்லணும்னா டோக்கேபிகள் மூலமா இயங்குற சேனல் மூலமா அவங்க நம்மளை வானத்துல இருந்து வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. அதாவது டிவியில் நம்ம வந்து எப்படி வந்து பார்ப்போம் ஒரு சேனலை, அது மாதிரி வந்து நம்ம டுக்ஸா அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து பண்ணுற விஷயங்களை ஒரு நட்சத்திர கூட்டங்களில் வந்து இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்கன்னு டுக்ஸா வந்து சொல்கிறான். 21 அவ்வளோ நிறையா வந்து இல்லை. ஆனால் வந்து அன்யூஸ்வலாக வந்து இருக்கிற டோக்கேபிள்கள் பிகினர்ஸோட நம்பர்ஸாக வந்து அது வந்து இருக்கணும். அந்த இம்ப் இப்போ வந்து ஜாலியாக வந்து இருக்கிறான். அப்போ டொக்ஸா அப்போது கிம் நமூனோட டெத் பாடியை வந்து பார்க்குறான். டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா வேவ்ஸ் ஆஃப் சர்வைவலில் உயிர் வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து டெவலப்பாக வந்து ஆகியிருக்கு. கிம் நமூன் அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகியிருந்தா இந்த பெட்டியில் இருந்த எல்லா மக்களையும் அவனே வந்து கொண்டு வந்து உயிர் பிழைச்சி வந்து இருப்பான். ஆனால் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா கேரக்டர் கிம் நமூனோட மரணம் காரணமாக 2 விண்மீன்கள் கூட்டங்கள் உங்களை பார்த்து இப்போ வந்து கோபப்படுறாங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா சில விண்மீன்கள் மட்டும் என் மேலே கோபமாக வந்து இருப்பாங்க போல இருக்கு. நான் வந்து கிம் நமூனை வந்து கொன்னதுனால ஏற்பட்ட பிரச்சனையா இது கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ டொக்ஸா முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு. எதிர்பாராத சூழ்நிலை ஆய்வு காரணமா பேமெண்ட் செட்டில்மெண்ட் இப்போ வந்து டெலை வந்து பண்ணப்பட்டு வந்து இருக்கு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து நட்சத்திர கூட்டங்களோட விருப்பங்கள் அதிகமாகி வந்து இருக்கு என்னோட பக்கம். கதை வந்து இப்போதான் வந்து உண்மையாகவே இன்ட்ரெஸ்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ டொக்ஸா கிம் நமூனோட கத்தியை வந்து எடுத்துக்கிட்டான். அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப வந்து ஃபன்னாக வந்து இருக்குல்ல. நேற்று வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பார்த்துட்டு மட்டும் தான் வந்து இருந்தேன். ஆனால் இப்போ என்னோடய பொசிஷனே வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஒரு லீடராக வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து நின்றுட்டு வந்து இருக்கிறேன். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில விண்மீன்கள் உங்கள் காட்சியை பார்த்து பாராட்டுறாங்க. அந்த விண்மீன்கள் உங்களுக்கு இப்போ 500 காயின்ஸை வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா இதை பாடுறா ஒரு பக்கம் என்ன வெறுக்கிற நட்சத்திர கூட்டங்கள் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன விரும்புகிற நட்சத்திர கூட்டங்களும் வந்து இருக்கதான் வந்து செய்யுது. எப்படியோ நீங்கள் என்னை வந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் மனசுக்கு நிறைவாக என்னை நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து இந்த முடிவில் நீங்கள் உங்கள் உயிரை வந்து கொடுத்து கண்காணிப்பு கட்டணம் எனக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து தான் வந்து ஆகணும் இந்த வாட்டி அப்படின்னு வந்து நம்மளோட டொக்ஸா அந்த நட்சத்திர கூட்டங்களை பற்றி வந்து பேசிட்டு வந்துருக்கிறான். யோசங்கா வந்து என்ன சொல்கிறேன்னா டொக்ஸா நீங்கள் இப்போ வந்து ஓகேவா அப்படின்னு வந்து கேட்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா யோசங்கா என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னால் அந்த பாட்டியை வந்து காப்பாற்ற வந்து முடியல அப்படின்னு சொல்லும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டொக்ஸா உங்களால் எப்படி இதை வந்து சால்வ் பண்ண வந்து முடிஞ்சிச்சுன்னு வந்து கேட்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் சொல்லுங்கள் என்ன விஷயம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்கும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒன்றும் வந்து இல்லை. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல வந்து ஆசைப்பட்றேன். என்னோட பக்கம் அந்த வெட்டுக்கிளி பூச்சி குண்டை வந்து வீசினதுக்கு வந்து தேங்க்ஸ். அப்போ யோசங்கா வெட்டுக்கிளியை வந்து பார்க்குறத நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து அந்த கூண்டை வந்து வீசும்போது இப்படி வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகி வந்து தப்பிச்சிருக்காங்க. அதை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒரு தற்செயலான விஷயம். ஆனாலும் இனிமே அந்த மாதிரி வந்து நடக்காது. நீங்கள் வந்து பயப்பட வந்து வேணாம் யோசங்கா அப்படின்னு சொல்லும்போது டொக்ஸா யோசங்காவை பார்த்து வந்து என்ன நினைக்கிறேன்னா இவளுக்கு எதுவுமே வந்து தெரியாமல் இருந்தாலும் இந்த குழப்பத்தில் இருந்து தப்பிக்கிற அளவுக்கான புத்திசாலித்தனமாக இவன் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கா. நான் வந்து என்ன சொல்கிறேன்னு அவளுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. என்னோட முடிவுகள் சில பேரை வந்து காப்பாற்றிருக்கு. அதுக்கப்புறம் மற்றவங்கள வந்து கொன்று இருக்கு. நான் எடுத்த முடிவுகள் தான் வந்து இதுக்கு வந்து காரணம். யார் உயிர் பிழைச்சி வந்து இருக்கான்றது இப்போ வந்து முக்கியம் வந்து இல்லை. அந்த நன்றியை பெற உரிமை வந்து எனக்கு இப்போ வந்து இல்லை. இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா வாவ் எல்லாரும் உங்கள் வேல்யூவை கரெக்டாக வந்து எனக்கு வந்து காட்டுனீங்க. உயிர் பிழைச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியுது. நட்சத்திர கூட்டங்களுக்கு என்னோட நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னோட சேனலில் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி 21 பேர் வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க. அப்போ டொக்ஸா வந்து இதை கேட்டு வந்து என்ன நினைக்கிறேன்னா 5 உயிர் பிழைச்சவங்களை தவிர இன்னும் சில பேர் வந்து இருப்பாங்க போல இருக்கு. இதை நான் வந்து எதிர்பார்த்தேன். லீ அயான் சாங்க நான் வந்து இவரை பற்றி வந்து எதிர்பார்க்கவே வந்து இல்லை. அவர் கரெக்டாக வந்து பில்ட் ஆகி வந்து இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து நல்ல ஸ்கில்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையனான லீ கில்யாங் இவன் இப்போ வந்து ஒரு சின்ன பையன்தான். அப்போ டொக்ஸா லீ கில்யாங்கோட கையில் வந்து வெட்டுக்கிளியை வந்து கொடுக்குற ஒரு சீனை வந்து நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அதை வந்து நம்மளோட டொக்ஸா வந்து நினச்சி வந்து பார்க்குறான்.
லீ கில்யாங் நிறைய மக்கள் அவன் முன்னாடி வந்து செத்து போனதை நினச்சி வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, லீ கில்யாங்கை வந்து பார்த்து, தம்பி நீ வந்து உயிர் வாழ வந்து ஆசைப்படுற தானே அப்படின்னு கேட்கும்போது, டொக்ஸா மறுபடியும் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, இது ஒரு முட்டாள்தனமான அனுதாபம் வந்து இல்லை, நான் இப்போ இந்த வார்த்தைகளை இந்த பையன்கிட்ட வந்து சொல்லி தான் வந்து ஆகணும். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, தம்பி இப்போ நாம் 2 பேரும் சேர்ந்து வந்து போகலாமா இந்த இடத்த விட்டு. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, இது வந்து ஒரு பாசாங்குத்தனம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன வருதுன்னா, உங்கள் நல்ல செயல்களால் சில விண்மீன்கள் இப்போ வந்து நகர வந்து ஆரம்பிக்குது, நட்சத்திர கூட்டங்கள் இப்போ உங்களுக்கு 200 காயின்ஸை வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்கன்னு நம்ம டொக்ஸா கிட்ட வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, அது எனக்கு தகுதி இல்லாத விஷயம்னு நீங்கள் வந்து நினச்சாலும் வந்து பரவாயில்ல, இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் வந்து உயிர் பிழைச்சி தான் வந்து ஆகணும், எதிர்காலத்தில் வந்து நடக்க போகிற ஈவெண்ட்ஸை கருத்தில் வந்து எடுத்துக்கிட்டு நான் இப்போ விண்மீன் கூட்டங்களோட கவனத்தை என் பக்கம் வந்து ஈர்த்து தான் வந்து ஆகணும். அப்போ டொக்ஸா கையை வந்து கில்யாங் வந்து பிடிச்சிக்கிட்டான். டொக்ஸா கில்யாங்கோட தலையில் வந்து கை வந்து வைக்கிறான் பாசமாக. இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு வந்து நிறைய வேடிக்கையான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அந்த பையனும் ரொம்ப வந்து நல்லா தான் வந்து செயல்பட்டான். அப்போ இப்போ பார்த்து வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ எங்களை நீ வந்து இந்த இடத்த விட்டு வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவியே வந்து மாட்டியா, எங்களை எப்படா வந்து இங்கேருந்து வந்து தப்பிக்க வந்து விடுவ அப்படின்னு கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, அப்புறம் வந்து கடைசியா டெப்டி மேனேஜர் ஆன் மியாங்கோ, உண்மையாகவே வந்து நிறைய லக் இருக்கிற மனுஷன் வந்து இவர் தான். இப்போ அப்போ வந்து கோபமாக வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னை இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணணுமா, வெளியே இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ வந்து பார்த்தியா வந்து இல்லையா, உண்மையாகவே நீ வந்து வெளியே வந்து போக வந்து ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ கொடுத்த கண்டிஷன்ஸை நாங்கள் இப்போ வந்து நிறைவேற்றிட்டோம்ல, அப்புறம் ஏன் வந்து எங்களை வந்து வெளியே வந்து விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது, டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஆனால் வந்து பணக்கார ஆண் மியாங்கோ ஏன் இந்த சப்வே ட்ரைனிங்கில் ட்ராவல் பண்ண வந்து வந்தார், அதான் வந்து எனக்கு வந்து தெரியல. அவன் வந்து ஒவ்வொரு டைமும் அவனோட காரை பற்றி வந்து பெருமையாக வந்து பேசிட்டு வந்து இருந்தான், அந்த விஷயம் எனக்கு வந்து நல்லாவே வந்து ஞாபகம் வந்து இருக்குது. அவன் வந்து ஏன் காரில் வந்து போகாமல் இந்த ட்ரெயினில் வந்து வந்தான்னு தான் எனக்கு வந்து புரியல. அப்போ அந்த வெளியே இருக்கிற ஸ்னேக் மான்ஸ்டர் ட்ரெயினை பார்த்து வந்து கத்துது, அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து ஆண் வந்து பயப்படுறாப்புல. இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, எப்படியோ நான் உங்களை வந்து பார்த்து இம்ப்ரெஸ் வந்து ஆகிட்டேன், சத்தியமாக இந்த ரயில் பெட்டி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்து இல்லவே வந்து இல்லை, ஆனால் வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற விஷயமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காட்சியில் பாஸ் வந்து ஆகிட்டீங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, அடச்சே அவன் சொல்கிறது வந்து கரெக்டு தான், நாம் அவனோட பார்வையில் வெறும் வெட்டி கிளிக்கலாக மட்டும்தான் வந்து இருக்கணும். இப்போ அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ அந்த கஷ்டங்களை தாண்டி வந்ததுக்கு பரிசு வந்து உங்களுக்கு வந்து தர வேண்டாமா, முதல் காட்சியோட ரிவார்டா உற்சாகமான விண்மீன்களோட ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் வந்து எல்லாருமே இப்போ வந்து சோகமாக வந்து இருக்கீங்க, இது வந்து ஒரு அமேசிங்கான ரிவார்ட்பா. அப்போ டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இம்போட இந்த ரியாக்ஷன் இயற்கையானது, விண்மீன்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப், இந்த 2 விஷயத்தோட உண்மையான அர்த்தம் வந்து என்னன்னு என்ன தவிர இந்த இடத்துல வந்து இருக்கிற யாருக்குமே அதை பற்றி வந்து தெரியாது. இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் ரொம்ப வந்து மோசமாக இப்போ வந்து வீக்காக வந்து இருக்கீங்க, இனிமேல் வரப்போகிற காட்சிகளில் நீங்கள் இப்படியே வந்து வீக்காக வந்து இருந்தால் நீங்கள் எல்லாருமே அந்த காட்சியில் கண்டிப்பாக வந்து ஒரு எலி மாதிரி வந்து கொல்லப்படுவீங்க. ஒருவேளை யூனிவர்ஸில் வந்து இருக்கிற ஆளுங்க உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சில கருணை உள்ளம் வந்து படித்த மனிதர்களும் வந்து இருக்காங்க, நான் வந்து என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து புரியுதா அப்படின்னு கேட்கும்போது, லீ அயான் சாங் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன நீங்கள் இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன வந்து சொல்ல வரீங்க, யார் எங்களோட ஸ்பான்சர்ஸ், எங்களுக்கு வந்து அது வந்து புரியவே வந்து இல்லை அப்படின்னு வந்து லீ அயான் சாங் வந்து கேட்கும்போது, இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து உண்மையாகவே நான் சொல்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க வந்து முடியல போல இருக்கு, சரி நல்லது, 100 வாட்டிக்கு மேலே நான் வந்து சொல்கிறதுக்கு பதிலாக இதை நீங்களே இப்போ வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இப்போ வந்து சொடக்கு வந்து போடுறான். அப்போ எல்லாரும் முன்னாடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் வந்து வருது, அதை நம்ம வந்து காட்டுறாங்க. அதோட வந்து இந்த ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 7 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான ஆம்னிஷியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 8 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.